மும்மொழி கொள்கை பிரச்சனை தான் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. இதற்கு அண்ணாமலை அவர்கள் மட்டும் ஒரு பக்கம் ஆதரவு, பாக்கி எல்லாருமே நாங்களாம் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா உதயநிதி பேசும்போது சொல்றாரு, நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல கம்பேர் பண்ணாதீங்க, அங்க யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களா இல்ல காலை உணவு போடுறாங்களா, அங்க ஹிந்தி கத்து கொடுக்குறாங்கன்னா இதை கம்பேர் பண்ணாதீங்க கவர்மெண்ட் ஸ்கூலோட ஒரு வார்த்தை இன்னைக்கு விட்டுருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, மும்மொழி கொள்கைங்கிற பிரச்சனை இப்போ ஏன் வந்தது? மும்மொழி கொள்கைங்கிறது பிரச்சனை இல்லை. புதிய கல்வித்திட்டம் தான் இப்போ பிரச்சனை. புதிய கல்வித்திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அவங்க பாடத்திட்டம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆங்கிலம் கட்டாயம் படிக்கணும், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், உங்கள் தாய்மொழி படிச்சுக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளாம் தமிழ் படிப்போம், உதயநிதி, ஸ்டாலின் அவங்க குடும்பம்லாம் தாய்மொழி தெலுங்கு படிப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது மொழி தமிழ் படிப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் படிப்போம், 3வது மொழி ஹிந்தி அது மாதிரி கூட படிப்போம். அதில் உள்ளது அப்படி தான். முதல் 2 மொழி ஒரு தாய்மொழி கட்டாயம் படிங்க, ஆங்கிலம் படிங்க, 3வது மொழி உங்களுக்கு எது தேவையோ அதை படிச்சுக்கோங்கன்னு. ஹிந்தி படிங்கன்னு அவங்க சொல்லலை, ஹிந்தியும் அதில் இருக்கும், தேவைப்பட்டவன் ஹிந்தி படி, கன்னடம் படித்தவன் படி, மலையாளம் படிக்கிறவங்க படி. இதுதான் அந்த பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோன்னு முதல்ல கடிதம் எழுதுச்சு இங்கே இருக்கிற குரூப்பு. அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க.